Next sum, fourth. The radius of the circular plate is measured as 12.65 centimeter instead of the actual length 12.5 centimeter. ஆக்சுவலாக ஒரு சர்க்குலர் பிளேட்னுடைய ரேடியஸ் 12.5 இருக்குது, 12.5 சென்டிமீட்டராக இருக்குது. அதை என்னன்னு மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா 12.65ன்னு மெஷர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஃபைண்ட் த ஃபாலோவிங் இன் கால்குலேட்டிங் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட். இந்த சர்க்குலர் பிளேட்டினுடைய ஏரியாவை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்சல்யூட் எரர், செகண்டு ரிலேட்டிவ் எரர், தேர்டு பர்சன்டேஜ் எரர். ஃபஸ்ட்டு ரேடியஸ், ஆக்சுவல் ரேடியஸ் என்ன அப்படின்னா 12.5 சென்டிமீட்டர். அண்டு டிஆர், டிஆர்னா 12.5 சென்டிமீட்டர் ரேடியஸை 12.65ன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாக்கா 0.15 அப்படின்னு கிடைக்கும். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட், சர்க்குலர் பிளேட், சர்க்குலரோட ஏரியா என்ன, பையா ஸ்கொயர், பையா ஸ்கொயர். இதில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஏ இஸ் ஈக்குவல் டு 2πr இன்ட்டு டிஆர். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதிக்குவோம். சேஞ்ச் இன் ஏரியா, சேஞ்ச் இன் ஏரியா ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரேடியஸ் எவ்வளவு 12.5 இன்ட்டு டிஆர் 0.15. இது 3 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 3.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பை 3.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸாக்ட் calculation, exact calculation of the change in area. Exact calculation of change in area அப்படின்னா A டேஷ்ல, சாரி ஏயில் எது எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க 12.65 மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ என்னது 12.5 தானே ஏரியாவில். அதாவது எக்ஸாக்ட் கால்குலேஷன் ஆஃப் த சேஞ்ச் இன் ஏரியா வேணும்னா ஏரியா ஆஃப் மெஷர் எடுத்த ரேடியஸ், ஏரியா ஆஃப் ஆக்சுவல் ரேடியஸ், இதில் இந்த மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் 12.65ஓட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 160.00225. இது வந்து ஏ ஆஃப் 12.65ஓட வேல்யூ 160.0.225. அதே போல் ஏ ஆஃப் 12.5ஓட வேல்யூ 156.255. சரியா? இதில் இதை மைனஸ் பண்ணிங்கனாக்கா ஈக்குவல் டு 3.7725. நம்ம ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இதுதான் எக்ஸாக்ட் கால்குலேஷன் ஆஃப் த சேஞ்ச் இன் ஏரியா 3.77255 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் 3 டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் அப்சல்யூட் எரர், செகண்டு ரிலேட்டிவ் எரர், தேர்டு பர்சன்டேஜ் எரர். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் எரர் வேணும்னா ஆக்சுவல் வேல்யூவில் மைனஸ் அப்ராக்சிமேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணணும்.
ஆக்சுவல் வேல்யூவில் அப்ராக்சிமேஷன் வேல்யூ மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அப்சல்யூட் எரர். ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது இதுதான் எக்ஸாக்ட் கால்குலேஷன். 3.77255. அதில் அப்ராக்சிமேஷன் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது சேஞ்சிங் ஏரியா 3.755 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 0.0225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 0.0225 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் அப்சல்யூட் எரர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன? செகண்ட் கொஸ்டின் ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் வேணும்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் approximation value by actual value. இதுதான் ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது. இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் இதோ கண்டுபிடிச்சது. இதில் கூட போட்டுடலாம். இருக்குமா 0.0225. அதில் ஆக்சுவல் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஆக்சுவல் வேல்யூங்கிறது என்ன? ஆக்சுவல் வேல்யூ இதோ இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இங்கே தானே போட்டிருக்கோம். ஆக்சுவல் வேல்யூ என்ன போட்டிருக்கோம்? 3.7725. 3.77255. அப்போ இந்த பை கேன்சல் ஆகிடும். இதை இதால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் கிடைக்கிறது இங்கே எழுதுறேன். 0.0665. 0.006 அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் எரர். எல்லாமே ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன? பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரரை இன்ட்டு 100 போடுங்க. ரிலேட்டிவ் எரரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் பர்சன்டேஜ் எரருங்கிறது. ரிலேட்டிவ் எரர் தான் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு 0.006 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 100. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். பண்ணால் அந்த பாயிண்ட் 2 அடிச்சு தள்ளி தானே வந்துடும். 0.6 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறதுனால 0.6% the answer.